அவர் வந்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கைய நானே ஒரு மேய்ப்பர் எனக்கு ஒரு மேய்ப்பரா அப்படின்னு ரஜினிகாந்த் ஸ்ட்ரைட்டா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டாப்ல. மலட அண்ணாமலை இவன் கட்சி ஆரம்பிக்கிறான், பிரச்சாரத்தை கூப்பிடுவேன் அல்லதா, நீ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிடலதா, நம்ம தனியா ரூட்டை பார்த்து போயிடலாம். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். கால் நகத்துல இருந்து தலைமுடி வரைக்கும் பொய் ஊறி போன ஒரு நபரால தான் முடியும். எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி பேசலாம். Ask Mr. Annamalai to describe himself in one sentence. Straightforward, madam. அப்ப பாஜக இல்ல நீ தாமரையை மலர வைக்க முடியும் உன்னால. சூரியன் உனது ஒளிபட்டால் தாமரை மலரும். கருகி போச்சு. நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் தோத்துட்ட, அதை நம்புனா நம்பு, நம்பாட்டி போடா. தனியா அமைப்பு தொடங்கலான்னு இருக்கேன். பொய் புழுகிறதுன்னு ஆரம்பிச்சிருச்சுன்னா இதை பத்தி தானே பேசணும். நானும் போய் புழுகிறேன், தனியா கட்சி தொடங்குறேன்னு. தனியா கட்சி தொடங்குறேன், தனியா சேனல் தொடங்குறேன் அப்படின்னு சொல்றப்ப இருக்கு. ஆளாளுக்கு இப்ப சேனல் தொடங்குற மாதிரி கட்சி தொடங்குறாங்கப்பா. பேசாம நம்ம அரசியலுக்கு போயிருவோமா? பொய்யெல்லாம் பேசணும்பா. அப்ப வேணாம். புதுசா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை கூட்டி வந்தாங்க, கட்சி ஆரம்பிக்க வச்சாங்க, சிஎம் ஆக்கி அளவு பார்த்துட்டாங்க. நல்லா இடஒதுக்கீட்டுல படிச்சு ஒரு இந்திய அளவுல முக்கியமான ஒரு ப்ரொஃபைல்ல வேலைக்கு சேர்த்து விட்டு திராவிட இயக்கங்கள் அழகு பார்த்துச்சு. அந்த ஆளை கூட்டு வந்து ரிசைன் பண்ணுன்னு சொல்லி ஆடு மாடு மேய்க்க பண்ணைக்கு அனுப்புனாங்க. சரி, ஆடு மாடு மேய்ச்சது நீ போதும், ரஜினிகாந்த் கொஞ்ச நாள் நீ மேய்ப்பராக இரு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அவர் வந்து லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கைய, நானே ஒரு மேய்ப்பர் எனக்கு ஒரு மேய்ப்பரா அப்படின்னு ரஜினிகாந்த் ஸ்ட்ரைட்டா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டாப்ல. மலட அண்ணாமலை திருப்பி அதை வச்சு என்னடா பண்றதுன்னு கேட்ட உடனே சரி ரைட்டு 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உருப்படாம போறதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் பார்ட்டி தான். சேர்த்து விடு அங்க அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. அதால வண்டி ஒண்ணு செல்ஃப் எடுக்கலன்ன உடனே என்ன பண்றது? உண்மையிலேயே அந்த கட்சிக்கு இவரை விட ஒரு சிறந்த தலைவர் கிடைக்கவே மாட்டான். இவர் சிறந்த தலைவர்னு சொல்லல தோழர்களே, இவரை விட அந்த கட்சிக்கு ஒரு சிறந்த தலைவர் கிடைக்க மாட்டான். இன்னொன்னு, அது ஆக்சுவலா இந்த ஜேர்னலிஸ்டிக் பெர்ஃபெக்ட் வியூ நாம வந்து என்ன சொல்ல விரும்புறோம்னா, ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு மோடுமுட்டித்தனம், அதாவது பாஜக மாதிரியான கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு மோடுமுட்டித்தனம் தேவைப்படும். அந்த தனம் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ற, அது கொச்சையான சொல்லாடலா சொல்ல வரல. அதாவது இந்த தமிழ்நாட்டிற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த தமிழ் நிலத்திற்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே இல்லாத, இன்னும் சொல்ல போனா நேரடியாக வெறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அது. அந்த பார்ட்டியை தூக்கிட்டு வந்து இங்க பிளான்ட் பண்ணி இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில விற்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அசாதாரணமான வேலை. அந்த வேலையை செய்யறதுக்கு கால் நகத்துல இருந்து தலைமுடி வரைக்கும் பொய் ஊறி போன ஒரு நபரால தான் முடியும். எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி பேசலாம், நம்மள வந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா டக்குன்னு ஒரு ஜம்ப் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவம் இருக்கக்கூடிய ஒரு நபர் தேவை. Ask Mr. Annamalai to describe himself in one sentence. Straightforward, madam. கெடுவாய்ப்பாக தமிழ்நாடு பாஜகவுக்கு கடந்த கால வரலாறுகளில் அப்படியான அரசியல் தலைவர்கள் கிடைக்கப்பெறவில்லை. அது பிராமின் லீடர்ஸா இருக்கட்டும், நான் பிராமின் லீடர்ஸா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், அதற்கு ஏற்றாற் போல அளவெடுத்து செய்தது போல அண்ணாமலை அவர்கள் கிடைத்தார்கள். உண்மையிலே சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் எந்த எல்லையிலையும் போய் நாம நினைக்க முடியாத ஒரு எக்ஸ்ட்ரீமான வாதத்தை தைரியமா பொய்யாவே இருந்தாலும் பேசிட்டு வரக்கூடிய ஒரு நபர். மைக்கேல் பற்றி உதாரணத்தை எடுத்துக்கோங்க. தமிழ்நாடு எப்பேற்பட்ட தமிழ்நாடு, நம்ம ஊர்ல வந்து டிவியும் மொபைல் நெட்வொர்க்கும் வைஃபையும் போகாத கிராமங்களே அரிதுங்கிற அளவுக்கு நம்ம நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸோட இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஊர்லயே ஒரு பொய்ய, மைக்கேல் பட்டி மாதிரியான ஒரு பொய்ய மதமாற்றம் நடந்ததுன்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணிட்டு நான் அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு வெள்ளையும் சொல்லியுமா தெரிஞ்ச ஒரு நபர். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நபர் நீங்க சொன்னது போல பாஜகவுக்கு கிடைக்கப்பெறாத ஒரு தலைவர் தான். ஆமா, பாஜகவை அதாவது நயினார் நாகேந்திரன் கூட தான் வந்து தலைவரா இருக்கிறார். யாராவது தெரியல இருக்கிறதா சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இணையமைச்சரா வேற கேட்டுட்டு இருக்காங்க. என்னமோ இருக்கட்டும்,
இந்த பக்கம் அண்ணாமலை பிரஸ் மீட்னா அப்படி தாறுமாறா குவிவாங்க திட்டமிட்டு. அதான் அது அந்த பக்கத்து ஒண்ணு நடக்கல. அண்ணாமலை பிரஸ் மீட் அப்படின்னா டிஆர்பி ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்பி ஓடுதோ ஓடலையோ எத்தனை சரி வேணாம். ஆக்சுவலா விஜய்க்கு வந்து அவங்க பண்ணது வந்து அண்ணாமலை கிட்ட கத்துக்கிட்டதை தான் விஜய்க்கு பண்ணாங்க. அண்ணாமலையால 10 தாண்ட முடியலையே அப்படிங்கிற விரக்தியில தான் விஜயனுடைய ஃபேக்டரி உள்ள வருது. நீங்க அண்ணாமலைக்கே நீங்க வந்து இந்த 80, 60, 70ன்னு புஷ் பண்ணி டாமி எந்திரின்னு தட்டி பார்த்து அது ஒருவேளை அந்த குவார்டரை போட்ட உடனே கவால்னு எந்திரிச்சு உட்காந்துச்சு பாத்தீங்களா அந்த படத்துல, அது மாதிரி அண்ணாமலை எந்திரிச்சு உட்காந்துருந்தாருன்னா விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. இல்லங்க, அண்ணாமலை வந்து ட்ரை பண்ணாருங்க. பெரியாரையும் எடுத்துக்கிட்டு திராவிடத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு வெரைட்டியை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து ட்ரை பண்ணாரு. அது உண்மையிலே ஒரு ஸ்விங்கு. என்னடா இப்படி ஒரு பவுலிங் இவங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கல. ஆனா அதை இருந்து பண்ண இடம் தான் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு கட்சி மொத்தமா அவரை வந்து கரியை பூசி விட்டது இந்த பக்கத்து. அதனால பாஜக என்ன பண்ணிருச்சு, சரி உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்து நம்ம இதை பேச வைக்க கூடாது, வெளியில இருந்துதான் ஒருத்தர் வந்து பெரியாரையும் ஏற்றுக்கொண்டு இந்துத்துவவாதி என்றும் தெரிவித்துக் கொள்ளாத ஒருவர் வந்து தேவை அப்படின்ற பட்சத்துலதான் விஜய் வந்து கரெக்டா அந்த சூழல்ல தான் பொருந்தி வர்றாரு. அளவெடுத்து செஞ்ச மாதிரி. ஆமா, பெர்ஃபெக்டா வந்து அவர் வந்து உள்ள வர்றாரு. இப்ப அண்ணாமலை என்ன செய்வது, இப்ப பாஜகவை என்ன செய்வதுன்னே தெரியாத சூழ்நிலை, பாஜகவில் இருக்கின்ற அண்ணாமலை என்ன செய்வதுன்றது ஒரு கேள்வியாப்பா அப்படின்னு கேட்கும் போதுதான் அண்ணாமலை ஒரு புது ப்ராஜெக்டோட போகிறார். பிளான் பி. தமிழ்நாட்டுக்கு பிளான் ஏ விஜய் அப்படின்னா நான் ஒரு பிளான் பியா இருக்கேன். ஆக்சுவலா அண்ணாமலை வந்து முதல்ல பாஜக சேரும் போது கொடுத்த ப்ரொபோசல் தான் இந்த ப்ரொபோசல். நீங்க வந்து என்னைய சுதந்திரமா விடுங்க, விவசாய அமைப்பு தாமரை இருக்கட்டும் அல்லது தாமரை இல்லாம இருக்கட்டும், நான் வந்து ரஜினி சாரோட சேர்ந்து தனிப்பட்ட முறையில நின்று ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா என்னால தமிழ்நாட்டுல எமர்ஜிங்கா வந்துட முடியும். யங்ஸ்டர்ஸ், அப்புறம் கேஸ்டிஸ்ட், அப்புறம் ஒரு அப்பொலிட்டிக்கலான கிரௌடு, ஹிந்துத்துவ மைண்ட் செட் இருக்கக்கூடிய கிரௌடு, இது எல்லாத்தையும் இழுத்துட்டு வரக்கூடிய ஒரு சென்ஸ் என்னால கிரியேட் பண்ண முடியும் வித் ரஜினி சார் அப்படிங்கிறது தான் அண்ணாமலை கொண்டு போய் ஏற்கனவே பாஜக கொடுத்த ஒரு ப்ரொபோசல். அப்ப பாஜக இல்ல நீ தாமரையை மலர வைக்க முடியும் உன்னால முடியும் நீ தங்கப்பில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து, ஏன்னா ரஜினி அந்த சூரியன் உனது ஒளிபட்டால் தாமரை மலரும் கருகி போச்சு. நீ தோத்துட்டேன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட, அதை நம்பி போடா. அண்ணாமலை ரஜினி வரலன்ன உடனே நீ வந்துரு, இங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இரு, இதையே நீ உன்னால பண்ண முடியும் வா அப்படின்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் விஜய் ஃபேக்டர் இவங்க எடுத்துட்டு வந்து சக்சஸ்ஃபுல் காட்டி விஜயை இப்ப வளர்த்து விட்டதற்கு பிறகு கிறிஸ்டியன் விசஸ் ஹிந்து, அதுல விசிக ஐக்கியம் ஆயிருக்கு, அம்பேத்கர் உள்ள இருக்கிறாரு அப்படின்னா இடைநிலை சாதிகள் விசஸ் தலித் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ், இப்படியான ஒரு போலரைசேஷனை தமிழ்நாட்டுக்குள்ள கிரியேட் பண்ணுவதற்கு நம்ம கிட்ட வந்து விஜய தலித்துன்னு காட்டுவதற்கு நம்ம கிட்டயே வந்து கலர் முகாம்கள் இருக்கக்கூடிய சில குரூப் இருக்கிறாங்க. அப்ப அவங்களையும் அதுக்கு பயன்படுத்திக்கிற முடியும். உன்னைய அடிக்கிறதுக்கு இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய திமுக உன்னைய பாத்துக்கிறோம். அப்ப திமுக இந்த ஆட்டத்துக்குள்ள இல்லாம விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற நெரேஷனை கொண்டு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை கொண்டு வருவோம். ஒரு கட்டத்துல விஜய் இல்லைன்னா அண்ணாமலை, அந்த அண்ணாமலை யாரு, நேரடி பாஜக தான் அப்படிங்கிற ஒரு நெரேஷனுக்கு பயன்படும் அப்படின்னு தான் இதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆமா, அதே போல வந்து இந்த அண்ணான்னு தன்னை அழைத்துக் கொள்வதிலுமே கூட அரசியல்ல விஜய் அதை பயன்படுத்துவதற்கு முன்னாலே அந்த டேகை வந்து போட்டு சுத்திக்கினே இருந்தது யாருன்னா அண்ணாமலை. அவரும் அண்ணான்னு தான் கூப்பிடுவாரு. என்னடா உங்க பிரச்சனை, எல்லாருமே அண்ணா அண்ணான்னு சுத்துறீங்க. ஏன்னா அண்ணா தானே தமிழ்நாட்டு ஆள்றாரு, அதனால நாங்க அண்ணாவை. அப்ப அந்த அண்ணா மாதிரி நம்மளால இருக்க முடியாது, ஆனா அண்ணாங்கிற பேரை நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலை நோக்கி அண்ணாமலை என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நேற்று மதியம் 12 மணிக்கு ஒரு லைவ் ஒண்ணு போட்டு நான் என்ன பண்ண போறேன், மதியம் 12 மணி மிரண்டுட்டேன். உடனே அவர் வந்து அறிவிப்பா, நடப்பது வந்து என்ன அரசு, தாவேக்கார கழக அரசுன்னு சொல்லணுமா அத. உடனே அண்ணாமலை பிரஸ் மீட்டை போட்டு அதுல உட்காந்து பாஜக தரப்பினர் சொன்ன விஷயங்களை மனசுக்குள்ள ரீவைண்ட் பண்ணி எப்படிலாம் பிளான் பண்றது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. வெகு விரைவில் சீமான் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாலும் தெரிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் அதுக்கு மேல அவரால் எந்திரிக்க முடியும்னு எனக்கு தோணுது. நேற்று எல்லாருமே அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. ஆமாமா, இல்ல வாழ்த்து சொல்றது வேற, சேர்றத சொல்றேன். ஏன்னா இனிமே அண்ணாமலையை விட்டுட்டு சீமானை விட்டுட்டு அண்ணாமலையும் தனித்தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
2 பேரும் வரலாம். சரி, அது போகிற போக்க பார்ப்போம். அப்போ அண்ணாமலை அது வந்து கிளியராக மெசேஜ் பண்ணுறாரு, இதெல்லாம் வந்து இப்படிலாம் எனக்கு பிளான் இருக்குது அப்படின்னு. அது அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கிறது போதே ரஜினிகாந்துக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் ஆத்தி ஃபோன் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு ஒய்ஃப்கிட்ட காலப்போன கொடுத்துருப்பாரு. லதா இவன் கட்சி ஆரம்பிக்கிறான், பிரச்சாரத்துக்கு கூப்பிடுவேன் லதா, நீ ஒரு அமைப்பு ஆரம்பிச்சிடலதா, நம்ம தனியா ரூட்டை பார்த்து போயிடலாம். ஒன்றாக சேர்வோம், ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வோம். அவங்க வந்து போனை வந்து ராங்கா லதா மேடம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அண்ணாமலை தான் போய் சொல்றதுக்கு யோசிக்கவா போறாரு. மேடம் சாருடைய அனுமதியோட தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், சார் என் கூட தான் இருக்காரு. லதா மேடம் திரும்பி பார்ப்பாங்க, ஏண்டா பக்கத்துல குத்துக்கலாட்டா என் கூட தான்டா உட்காந்துருக்காரு, ஆனாலும் பச்சையா போய் சொல்றீடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க. மேடம் ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பிச்சிருங்க, மக்கள் மேடைன்னு வச்சுக்கோங்கம்மா, நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாமான் இருப்பாப்ல. உடனே அவங்க இந்த பக்கம் வீடியோ காலை போட்டு, அதாவது பொதுவா ஒரு பணக்காரர் கட்சி ஆரம்பித்தாருன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அவர் பணத்தை பாதுகாக்கிறது. இவங்க வாடகை பணத்தை பாதுகாக்கிறதா இவங்க நோக்கம். எனிவே அவங்க ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இவரு வந்து, ஆனா புழுகாண்டிகளா தமிழ்நாட்டு அரசியல் இப்படி புழுகர்களால நினைச்சு போயிருக்கே. நினைச்சு பாருங்க, இவங்களோட தான் அடுத்து ஒரு 20 வருஷம் சண்டை போட போறோம்ன்றத. நேத்து எம்.எம். அப்துல்லா அவர் வந்து அறிவாலயத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு, ஆமா, IUML பற்றி பேசுறாரு. 2001 நாங்க பாஜகவோட கூட்டணி வைத்தோன்ற காரணத்தை சொல்லி IUML அதிமுகவோட போனதற்கு பிறகும் கூட திமுக 31 இடங்கள் ஜெயித்தது. அந்த 31 இடங்களில் அதிகமான இடங்கள் இஸ்லாமிய பெரும்பான்மை இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணியில ஜெயிச்சோம், சேப்பாக்கத்துல ஜெயிச்சோம், திருவல்லிக்கேணியில ஜெயிச்சோம், சேப்பாக்கத்துல ஜெயிச்சோம். ஓ, நீங்க வந்து தாவேக்காரரா? 2001 தேர்தல் 31 இடங்கள்லாம் இன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தால் 31 இடங்கள்ல ஜெயிக்குது. 31 இடங்கள்ல ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்துல ஜெயிச்சோம், திருவல்லிக்கேணியில ஜெயிச்சிருக்கோம். இதுவே 2 தொகுதியா அப்படின்னு. ஏன்னா போன இடம் வந்து என்ன உங்க உதயநிதி 2 தொகுதியில போட்டிடுறாரு, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணின்னு 1ல போட்டியிட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. பங்கமா கலாய்ச்சாங்க. அவரே கலாச்சார், அரசியல் பேசுறதுன்னு கலாய்ச்சாரு. இப்ப அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள் பேசுனதே எடுத்து போட்டு இவரை பேசுனதை எடுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் முக்கியம். எம்.எம். அப்துல்லாவை எப்படி கலாய்ச்சேன் பாத்தியா? அவங்களுக்கு அதுதான் பிரச்சனை. இதை வந்து வேற ஒருத்தர் பேசுறது வேற. அப்துல்லா ஏன் இதை பேசுறாரு அப்துல்லா அப்படின்றது இவங்களுக்கு வந்து ரொம்ப உறுத்தலாக இருக்கிறது போல. அதே போல அவர் பேசுனதுல 2000 ஆராசாவுக்கு வச்சாங்க. ஆமா, ஆராசா விளக்கம் கொடுத்த உடனே எங்க இருந்து வந்தானுங்கன்னு தெரியல, திடீர்னு வெளில வந்தாங்க. கொண்டைய மறந்தவன் பூரா வெளில வந்து இப்படி நீங்க ஆண்டிமுத்து ராசாவாகவும் முகமது அப்துல்லாவாகவும் இருப்பதும் அப்படி இருந்து கொண்டு அவர்கள் திமுகவில் இருப்பதும் பெரும் பெரும் சர்ச்சைகளை உருவாக்கும். நீங்க அங்க இருக்கீங்க எம்.எம். அப்துல்லா, நீங்க வாங்க IUML-க்கு வாங்க. ஆராசா சார் நீங்க அங்க இருக்கிறீங்க, நீங்க வாங்க, நீங்க நீளத்துல வந்து சேருங்க. நீங்க அந்த மாதிரி வந்து வேற சில அமைப்புகள்ல இருக்க வேண்டியதானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. நீளம் அப்படி வந்து இருக்க வேண்டியதானே, நீங்க திமுகல போய் இருந்து திமுகவுக்கு வலு சேர்க்கிறீங்க அப்படின்னு பேசக்கூடிய இந்த லிபரல் சங்கிகள் தான் ஆகப்பெரும் ஆபத்துகள். இவர்கள் தாவேக்காவின் வேஷம் போட்டு கொண்டும் வரலாம், அவர்கள் பார்ப்பதற்கு போல இருக்கலாம். இப்ப ஆராஸ் அவர்கள் மதுரையில ஒரு NGO நடத்திட்டு இருந்தாருன்னா அந்த பிரச்சனை வராது. அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க, பாராட்டுவாங்க. திமுகல இருந்து அவர் கேட்கறதுனால திட்டுவாங்க. இப்ப எம்.எம். அப்துல்லா சொன்னதை எடுத்து பார்த்தா 2001 அவர் தெளிவா சொல்றாரு. அதை கட் பண்ணி விட்டுட்டு இவங்க மற்றதெல்லாம் பேசுறாங்க. 2001 திருவல்லிக்கேணி தனி தொகுதி, சேப்பாக்கம் தனி தொகுதி. தனித்தனியான தொகுதிகள். இப்ப எப்படி மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, டி நகர் அப்படின்னு இருக்கோ அது மாதிரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அப்படிங்கிறது எப்ப 2008 தொகுதி மறுவரையறை நடந்து அதுக்கு முன்னாடி வரை 2009 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டித்தான் வந்து அந்த தொகுதி மறுவரையறை செய்யப்படுகிறது. அப்பதான் எங்க ஊர் திருமங்கலம்னா திண்டுக்கல் தொகுதியில வச்சிருந்தாங்க. திருமங்கலம் எங்க இருக்கு, திண்டுக்கல் எங்கரா இருக்கு. அப்புறம் தான் சொன்னாங்க, தம்பி ஒரு காலத்துல திண்டுக்கல்லே மதுரை தொகுதியில இருக்கு எங்க அப்பா. அப்புறம் வந்து விருதுநரோட சேர்த்து விட்டாங்க. இப்ப அது போலதான் நாடாளுமன்றம் தனியா, அது மாதிரி சட்டமன்றத்தையும் அப்பயே பிரிச்சுட்டாங்க. பிரித்ததன் அடிப்படையில சேப்பாக்கமும் திருவல்லிக்கேணியும் வந்து என்னங்கடா ஒரே பின்கோட்ல 2 அட்ரஸையும் ஒரே மாதிரி எழுதுறீங்க, என்னடா 2ஆ இருக்கு அப்படின்ட்டு மக்கள் தொகையெல்லாம் கணக்கீடு பண்ணி 2ஐயும் ஒரே தொகுதி ஆகிட்டாங்க. அதனாலதான் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அப்படின்னு 2மே வந்து ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது.
அது 2011 தான் அதுக்கப்புறம் முதல் தேர்தல் நடக்குது. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா 2011 தான் முதல் தேர்தல் நான் சொன்னதை மட்டும் கட் பண்ணி 1952 என்னது அப்படிம்பாங்க. முதல்ல இந்தியாவில் தேர்தல் வந்த வரலாறு தெரியுமா உனக்கு? போ, பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் ஆலி அகாடமியில நடத்துவாங்க, போய் படி. அங்கேயும் நான் தான் கிளாஸ் எடுப்பேன். இதுல இப்படி வந்து கிக்கி பிக்கி பண்றாங்க. 2001 உண்மையிலே 2 தனி தொகுதி. அதுல ஒரு தொகுதியில கலைஞர் ஜெயிச்சாரு, இன்னொரு தொகுதியில உசேன் ஒருத்தர் ஜெயிச்சாரு. 2 பேர் பேரையே சொல்றாரு அப்துல்லா. ஆமா, 2 பேர் பேரையும் சொல்றாரு அவரு. அது மட்டுமா சொன்னாரு? சவுத்ல பாளையங்கோட்டையில ஜெயிச்சோம். பாளையங்கோட்டை முஸ்லீம் பெரும்பான்மை பகுதி இல்லையா, அங்க நாங்க ஜெயிச்சோம். அப்போ எதுக்கு சொல்ல வந்தாருன்னா, IUML இல்லாமலேயே இஸ்லாமிய அமைப்புகளுடைய ஆதரவு திமுகவுக்கு தான். இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக IUML இல்லை, திமுகவில் தான் இருக்கிறார்கள் அவரு. ஆமா, அதுதான். அது நீங்க களத்திலே பார்க்கலாம். ஆனா இவங்களெல்லாம் இருந்தது பலம் இல்லையா அப்படின்னு கேட்டா அது பலம் தான் நிச்சயமாக. அப்படியே பார்த்தாலும் கூட அமைப்பு ரீதியாக IUML விட பலமான கட்டமைப்பு கொண்ட இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கதா செய்யறாங்க. அப்போ அது வந்து அமைப்புகளை பார்ப்பது அப்படின்றது இல்ல, பலம் யாருக்கு அப்படின்றத பற்றி பேசப்பட்டது. அதை அப்படியே டைவர்ட் பண்ணி இவர் வந்து கிக்கி பிக்கி பண்றாங்க. கிக்கி பிக்கி பண்ணிட்டு இவரு உட்கார்ந்து விளக்கம் கொடுக்க வேண்டியது. ஆமா, அது மட்டும் இல்ல, அதாவது ஸ்கூல் பேக், அதுக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருச்சு இவங்களுக்கு. என்ன போட்டோன்னா, திருக்குறள் எழுதி அதுக்கு கீழே விளக்க உரை எழுதுனா ஒரு போட்டோ. அதுல வந்து விஜய் போட்டோ கிடையாது, பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை போட்டோ எடுத்து போட்டு தளபதி ஆட்சியில முதல்வருடைய படம் இல்லாம பக்காவா செட்டில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பரப்புறானுங்க. ஆட்சிக்கு வந்து 20-25 நாள்ல ஒரு டெண்டர் விட்டு ஸ்கூல் பேக்கை அடிச்சு அதுலயும் திருக்குறள் போட்டு கலைஞர் உரை எழுதுறது இருக்குல்ல, ஆடடே ஆச்சரிய குறிடா. ஏண்டா கலைஞர் உரை எழுதியிருக்கே, அப்ப கூடவா உனக்கு அந்த அறிவு வர வேணாம்? செய்தி அதை பரப்புறானுங்க. என்னன்னா, முதல்வர் படம் இல்லாமையே போட்டிருக்கிறாரு, யாராவது செய்வாங்களா? டிஎம்கே ஆட்சியில ஸ்டாலின் படம் இருந்திருக்கு, ஏடிஎம்கே ஆட்சியில ஜெயலலிதா படம் இருக்குன்னு முதல் வருஷம் மட்டும்தான் எடப்பாடி படம் போட்டு ஏற்கனவே பிரிண்ட் ஆன பேக்கை வேஸ்ட் பண்ணிடுறாங்க, கொடுத்துருங்கன்ட்டாரு. 2வது வருஷத்துல இருந்து அப்படி கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணி செய்கிற எடப்பாடி ஐயா இப்படி ஆயிப்போச்சு நம்ம நிலைமை. 2023லயே அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக கொடுத்த புத்தகங்களுடைய போட்டோவும் நம்ம இணைக்கிறோம், அந்த பைகளுடைய புகைப்படத்தையும் நம்ம இணைக்கிறோம். அப்பவே பள்ளி கல்வித்துறை சார்பாக திருக்குறளும் அதற்கான விளக்க உரையும் போட்டு எந்த விதமான புகைப்படமும் இன்றி குழந்தைகளுக்கு அது கொடுக்கப்பட்டது. அதை எடுத்துட்டு வந்து இப்ப கிளைம் பண்றாங்க. கொடுக்கப்பட்டதுல கொடுத்தோம். அன்பில் மகேஷ் தானே கொடுத்தாரு, முதல்வர் கொடுத்தாரு. முதல்வர் தானே கொடுத்தாரு. இங்க முதல்வர் கொடுக்கலையே, யாரு? தானாக பறந்து போகிறது பைகள். பைகளுக்கு சிறகுகள் முளைத்து விட்டன, அவை மாணவர்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன. முதுகை விரித்து காட்டுங்கள், பைகள் உங்கள் தோள்களில் ஒட்டி கொள்ளும். ரொம்ப பெரிய ஆபத்து. இன்னொன்னு, முதல்வர் படம் இருக்கிறதுல ஒண்ணு தவறு பாருங்க. அடுத்து என்னென்ன வருதுன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர்ல புதுசா பஸ் ஸ்டாண்டு திறந்துட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊர்ல ட்ரெயின் நிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், டேய் முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் போறவனா இருந்தா அப்படி தாண்டா. அது இன்னொன்னு ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் பஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் பஸ்ன்னு நம்ம பேருந்துகள்ல மேல எல்இடியில ஓடுது. இப்ப வந்து விஜய் வந்துதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெஷல் பஸ்ன்னு போட்டிருக்கிறாருன்னு பெயர் விடுறாங்க. ஸ்கூல் ஓப்பனிங் காலகட்டங்கள்ல காலகாலமா நடக்கிறதானே. நானே போயிருக்கேன். அத உதயநிதி அவர்கள் கொடியசைச்சு தொடங்கி வைக்கிற போட்டோவே இருக்கு, அதே கேப்ஷனை போட்டு அதை இவங்க பண்றாங்க. அப்புறம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இருந்தபோது, நீ இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், எனக்கு எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாம சொல்றேன், நீ இன்னைக்கு ஃபயர் விட போற. இன்னும் கொஞ்ச நாட்கள் பூராமே இந்த வருஷம் தொடக்கத்துல பள்ளிக்கல்வித்துறை சார்பா நீ இன்னும் நிறைய ஃபயர் விடுவ. எல்லாத்தையும் உங்க அண்ணன் செஞ்சதா, மனசாட்சியோட ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யி. அதுக்கு போடக்கூடிய கேப்ஷன்ஸ் அப்படியே டைப் பண்ணி கூகுள்ல போட்டு ChatGPT போட்டு கூட இது குறித்தான லிங்குகளை ஷேர் பண்ணி எடுத்து கொடுன்னு போடு. ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே 2021, 22, 23, 24, 25ல அன்பில் மகேஷ் அவர்கள் புகைப்படத்தோடு அவர் எப்பப்பெல்லாம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணாரு, எப்பப்பெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு கேப்ஷன் வச்சாரு, அவர் இதை எப்படி தொடங்கி வச்சாரு அப்படிங்கிற எல்லாமே வந்து சேரும். ஐயா, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சதான் பண்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இது நிறைய தடவை நடந்திருக்கலாம், ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். அப்படித்தான் வாழ்றானுங்க. அந்த மனுஷன் அவ்வளவு வேலை அந்த 5 வருஷத்துல பள்ளிக்கல்வித்துறைக்காண்டி பார்த்திருக்கிறாரு. நீ அவருக்கு கிளைம், நீ அவரை பாராட்டலாம் வேணாம். அவர் போட்டோவை எடுத்துட்டு, முதல்வர் போட்டோவை எடுத்துட்டு மஞ்சள் கலர்ல ஒரு போர்டு போட்டு ஒரு கேப்ஷன் எழுதுறீல்ல, அந்த கேப்ஷனையே கொண்டு வந்து அவங்க தான் வச்சாங்க.
ஒன்றும் இல்லைங்க. இப்போ போன தடவை மாடல் ஸ்கூல் ரிசல்ட் முடிஞ்சது இல்லையா? இப்போ இந்த மாடல் ஸ்கூல்ல பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து ஐஐடி, ஐஐஎம் மாதிரியான இந்திய அளவில் புகழ்பெற்ற முன்னணி நிறுவனங்கள்ல, முன்னணி கல்வி நிறுவனங்கள்ல போய் படிக்க சேருவாங்க. அதுக்கு இவனுங்க எங்க ஆட்சியில நடந்ததுன்னு கிளைமுக்கு வருவாங்க. ஆமா, அது யார் ஆட்சியில நடந்தது? திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் நடந்தது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய அது அவருடைய பிரெயின் சைல்டு, அந்த மாடல் ஸ்கூல் அப்படின்றது. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, அந்த மாடல் ஸ்கூலே நாங்க தான் உருவாக்கணும்லாம் கிளைமுக்கு வருவானுங்க. வாய்ப்பு இருக்கிறது. அதனால அன்பிலனுடைய டீமுக்கு நாங்க வைக்கக்கூடிய கோரிக்கை, நீங்க நீங்க ஏற்கனவே விட்டுட்டு போய் கண்டினியூ ஆகிற ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதை பற்றியெல்லாம் நீங்க பல ஷார்ட்ஸ்களையும் ரீல்ஸ்களையும் தயாரித்து ரெடியாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்னொன்னா இவன் அனௌன்ஸ் பண்றதுக்கு நம்ம பதிலடி கொடுப்பதற்கு சரியா இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவா போடுங்க. இவங்க ஒரு கேப்ஷன் போடுறாங்கல்ல, இதை எங்கள் அண்ணா மாசாக பண்ணி விட்டார் அப்படின்னு. இந்த திட்டம் மாஸ் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறாயா நண்பா? அப்படியானால் உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது, இதை பார்த்து விட்டு வா. நீ பெயர் விட வேண்டியது உங்க அண்ணனுக்கு அல்ல, அன்பிலுக்கு. நீங்க அதெல்லாம் சொல்ல வேணாம். இது உண்மையிலேயே ஃபயர் விடுவதற்கு உகந்தானதான கண்டென்ட் என்று நம்புகிறாயா நண்பா? இதோ இதை பார் அப்படின்னு மட்டும் நீங்க போட்டு நீங்க வெளியிட்டு இருப்பீங்கல்ல, அந்த விஷுவல்ஸை மட்டும் வச்சுட்டு ஃபயர் விட்டதுக்கு நன்றி நண்பா அப்படின்னு மட்டும் போடுங்க. ஆமா, அடுத்து ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தமிழ்நாடு அதுல இருக்கு. ஏற்கனவே பயிற்சி கொடுக்கப்பட்டு தமிழ்நாடு அரசு போன அரசு கண்டுபிடித்து கூட்டிட்டு பயிற்சி கொடுத்து அவங்களை தங்க வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த மாணவர்கள் அடுத்து போய் பதக்கம் வாங்கிட்டு வருவாங்க. எங்களுடைய ஆட்சி தான் எல்லாம் செய்தது. வழி உருவாக்குனதே உதயநிதி ஸ்டாலின்ரா. அதான் அந்த பசங்க சொல்லுவானுங்க. வர்றாங்க மாணவர்கள் அவரை சந்திக்கிறதுக்கு வர்றாங்க. ஜேர்னலிசம் படிக்கிற மாணவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்க வர்றாங்க. ஸ்போர்ட்ஸ் ஜெயிச்ச மாணவர்கள் வர்றாங்க. அப்ப எல்லாரும் அவங்களுக்கு தெரியும், மனசாட்சி உள்ள ஒவ்வொரு பயனாளிக்கும் தெரியும் இதை யார் மூலமாக எப்படி கிடைத்தது அப்படின்றத. அந்த பயனாளிகளுக்கு அது சரியாக போய் சேர்ந்தால் போதும். அந்த வழியில இன்னும் நூற்றுக்கணக்கான பயனாளிகள் வரட்டும். அவர்களுக்கு அது தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு அந்த திட்டம் போய் சேர வேண்டும். இதுதான் கலைஞர் சொல்லி கொடுத்தது. கலைஞர் என்ன சொன்னார், இந்த பழைய கவிதையிலே சொல்லுவார், அதாவது நம்ம எப்பவுமே கைதூக்கி விடணும் அப்படின்ற அந்த முனைப்பு இருக்கிறமே தவிர நான் தான் கைதூக்கி விட்டேன் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாம் இந்த சமுதாயத்திற்கு பயனளிக்கின்ற வகையில அவருடைய கடைசி செய்தியாவும் அதை சொல்றாரு, நம்மால் பலனடைந்தவர்கள் நமக்கு நன்றியாக இருக்க வேண்டும் என்பது நாம் எதிர்பார்க்க கூடாது. விச் மீன்ஸ் அவர்கள் நன்றி இல்லாதவர்கள்ன்றதுக்காக அல்ல, நீ அதை எதிர்பார்த்துக்கிட்டு வேலை செய்யாம உட்காராதன்றதுக்காக சொல்லப்பட்டது. அது நாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேலை செய்வதால் பயனடைந்தவர்கள் நான் பயனடைஞ்சேன்னு சொல்லணும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், ஐயா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காத. ஏன்னா நீ மக்கள் பணி செய்யற, அதனால நீ செய்ய வேண்டிய வேலையை நீ செஞ்சுக்கிட்டே போ, அந்த நன்றி எல்லாம் நீ எதிர்பார்க்க. ஆமா, அது திருக்குறள் வழியில் வந்தது. ஒருவர் செய்த உதவியை பிரதிபலன் எதிர்பாராமல் செய்கின்ற உதவி ஞாலத்தின் மானப்பெரிது, இந்த உலகத்தை விட மிகப்பெரிது அப்படின்னு வள்ளுவர் சொன்னதை கலைஞர் சொன்னார். கலைஞர் சொன்னதை நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம். இந்த மாதிரி பல்வேறு விவகாரங்கள்ல தாவேக அரசு புழுகி கொண்டிருக்கிறது. நாளைக்கு தெரியல, அது இவங்க ஒரு உரை எதுவும் எழுத போறாங்களான்னு தெரியல. என்ன விஜய் உரைனா, அதுக்கு விஜய் முதல்ல உரை பேசணுங்க. பார்ப்போம்.